ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாதத்துக்கு கூட இல்லை தோசை, ஆப்பம், இடியாப்பம் இது கூட என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருக்கா? அப்போ இந்த முட்டைத்தொக்கு ஞாபகம் வரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைத்தொக்கு செய்கிறதுக்காக நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளியும் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தக்காளியையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம முட்டைத்தொக்கு செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்தாச்சு. கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தேவையான அளவு கடுகு, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு போதும். அது சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அது கூடவே கறிவேப்பிலை இலைகளும் நம்ம இதில் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் எந்த அளவு கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு சீக்கிரமே இந்த வெங்காயம் வதங்கிரும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து இதுக்கு கூட வதக்கி விட்டுறலாம். நல்ல பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கிரும். இது கூடவே லைட்டாக உப்பும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சீக்கிரமாகவே இந்த தக்காளி வதங்கி வரும். இனி இது கூட மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நான் இதில் சேர்த்துருக்கேன். இது கண்டிப்பாக காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் இதில் சேர்க்குறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் கறி மசால் பொடி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கறி மசால் பொடி இதில் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்து நம்ம இந்த தக்காளி வெங்காயத்துக்கு கூட வதக்கிடலாம். நம்ம சேர்த்த இந்த மசாலா எல்லாத்துடைய பச்சை வாசனையும் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக இஞ்சி பூண்டு விழுது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே மணமாக இருக்கும், நல்ல சுவையும் கொடுக்கும். நான் இங்கே ரொம்பவே சிம்பிளாக தான் செய்திருக்கேன். இனி நான் முட்டை அவிச்ச முட்டை 3 அவிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுருங்க. ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இது நம்ம ரைஸ் கூட, அப்புறமா இடியாப்பம் கூட, தோசை கூட, அப்புறம் இந்த மாதிரி சாஃப்டான ஆப்பம் கூடயும் ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் போட மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. ஓகே, பாய்.